உடம்புல உயிர் தங்கி இருக்க வரைக்கும் வேணா எல்லாரும் நான் இருக்கிற நீ இருக்கிற நான் இருக்க நீ இருக்க சும்மா பேருக்கு சொல்லுவாங்க. கூட்டு பாருங்க, ஒரு ஆள் வரமாட்டான். ஏதாவது ஆபத்து காலத்துல ஒரு போன் அடிங்க, ஏ மாப்பிள்ள இந்த சிக்கிக்கிண்டா கொஞ்சம் வாடான்னு கூட்டு போனேன், ஏ கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தா பரவாயில்ல, நான் வேற இங்க போயிட்டேனேடா அங்க போயிட்டேனேம்மா. அப்புறமேல கடைசியில கடவுளே என்னை காப்பாத்தியான்னு அப்ப கூப்பிடும் கடவுளை. புரியுங்களா? எல்லாரும் எல்லா நேரம் உதவுவாங்கன்னு நினைச்சிடாதீங்க. மனிதன் உதவுகிற உதவுதல் என்பது தெரிகிற மாதிரியே இருக்கும், உதவ மாட்டான். கடவுள் உதவாத தெரியாத மாதிரியே இருப்பார், ஆனா உதவுல அவன் தான் முன்னாடி நிற்பான். தோன்றா துணையா இருந்தனன் தன் அடியோங்களுக்கே. நீங்க நன்றாக இருக்கிற காலத்தில் அவனை நல்லா நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நமக்கு எந்த நேரத்துல உதவி தேவையோ அந்த நேரம் வந்து உதவிக்கு வந்துடுவான். ஏன் யாரோ அனுப்பிச்சிடுவான், டே இப்போ என்னுடைய அன்பன் துன்பத்துக்கு போய் உதவி பண்ணு போன்னு அனுப்பிச்சிடுவான். நீங்க வேண்டான்னா கூட அவர் விட மாட்டாருங்க. செஞ்சுட்டு தான் போவேன் அப்படின்னு வந்து நின்னுக்கு